Hello everyone. இன்னைக்கு நம்ம present perfect tense பத்தி பார்க்க போறோம். So present perfect tense அப்படின்னா என்னன்னா ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த செயலோட அனுபவம் அல்லது விளைவு தற்போதைய காலத்துடன் தொடர்பு படுத்தி பேசப்படும் போது நம்ம present perfect tense தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ சில எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் துபாய் போனேன் அப்படின்னு சொன்னா நான் எப்பவோ போனேன் அந்த செயல் அதோட முடிஞ்சிருச்சு ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆனா நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன் நான் துபாய் போய் இருக்கிறேன். ஸோ போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த துபாய் போன அனுபவம் எனக்கு இருக்கு. சரியா? ஸோ அதை பத்தி சொல்ல போறேன். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். புரிஞ்சுதாங்க? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இந்த படத்தை பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தோட அனுபவம் எனக்கு இருக்கு. சரிங்களா? சோ அதான் வந்து present perfect tense. இதே past tenseல எப்படி சொல்லுவோம்? நான் இந்த படத்தை பார்த்தேன். அந்த செயல் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அனுபவத்தை சொல்லும் போதுதான் அதை வந்து present perfect tense அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி நான் அவனிடம் பேசி இருக்கிறேன். சோ அவன்கிட்ட பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுவும் ஒரு அனுபவம். சரியா? அதே மாதிரி நான் சமையல் செய்து விட்டேன் அல்லது செய்து இருக்கிறேன். சோ அதோட விளைவு என்ன? சமையல் செய்ததோட விளைவு இப்பவும் சாப்பாடு இருக்கு, உணவு இருக்கு. சரியா? அதே மாதிரி நான் சாப்பிட்டு விட்டேன் அல்லது சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதோட விளைவு என்ன? இப்போ எனக்கு பசி இல்லை. ஓகேவா? சோ அந்த அனுபவம் அல்லது விளைவை சொல்லுவோம் இல்லையா? சோ அதைத்தான் வந்து present perfect tense அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இத தமிழ்ல சில வேர்டெல்லாம் வச்சு நம்ம ஈஸியா இதான் present perfect tense அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம இருக்கு அப்படின்னு வேர்ட்ல முடியுத மாதிரி இருக்கும். சரியா? புள்ளி வச்ச எழுத்து பிளஸ் இருக்கு அப்படின்னு வரும். இப்ப வந்து போய் இருக்கிறேன் அப்படி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கு அப்படின்னா தூ ஊ பார்த்து இருக்கிறேன். சரியா? முடித்து இருக்கிறேன். அத மாதிரி வேர்டு. இருக்கு பேசி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருதா? அப்படி வந்தாலும் present perfect tense தான். அதே மாதிரி விட்டு அப்படிங்கிறது முடியும். சாப்பிட்டு விட்டேன், முடித்து விட்டேன். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து present perfect tense தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சில கீவேர்ட்ஸையும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ்ல இதான் வந்து present perfect tense அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க சில கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். எவர் எப்போதாவது, நெவர் ஒருபோதும் இல்லை, ஜஸ்ட் இப்பதான், ஆல்ரெடி ஏற்கனவே, yet இன்னும் இல்லை, ஃபார் கால அளவு, சின்ஸ் துவங்கிய காலம், so far இதுவரை, recently சமீபத்தில், up to now இதுவரை. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து present perfect tense தான் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா யூசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆக்ஷன்ஸ் that started in the past and continue up to the present. அதாவது கடந்த காலத்துல தொடங்கி தற்போது வரை தொடரும் செயல்களை சொல்லும் போது நம்ம வந்து present perfect tense தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் ஃபார் சின்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 5 years. ஸோ ஃபார் எங்க யூஸ் பண்ணுவோம்? டியூரேஷன் கால அளவு. சரியா? ஸோ 5 years அதே மாதிரி 1 month. ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் கால அளவு சொல்லும் போது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். அதே சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? துவங்கிய காலத்துல இருந்து. சரியா? ஸோ நான் இப்போ சென்னையில வந்து 2017 இருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சின்ஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித் பிரசன்ட் ரிலிவன்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு டைம். சரிங்களா? அதாவது தற்போதைய காலத்துடன் தொடர்புடைய அனுபவங்கள் அல்லது முடிந்த செயல்களை சொல்லும் போதும் நம்ம present perfect tense தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த present perfect tenseல நம்ம எப்பவுமே வந்து டைமை மென்ஷன் பண்ணவே கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. she has never seen a live elephant. ஸோ அவ வந்து வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே நேரடியா ஒரு யானையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சொல்றோம். நான் பிறந்ததுல இருந்தே அமெரிக்கா போனதே இல்லை. சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து present perfect tense அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல சில கீவேர்ட்ஸ் எவர், நெவர், பிஃபோர், ஆல்ரெடி, yet, just இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஆக்ஷன் வித் எ பிரசன்ட் ரிசல்ட் ஆர் கான்சிக்வன்ஸ். அதாவது தற்போதைய விளைவு அல்லது பின் விளைவுகளை கொண்ட செயல்கள். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீஸ். நான் என்னோட சாவியை தொலைத்து விட்டேன். ஸோ இப்போ நான் சாவியை தொலைச்சிட்டேன். இதோட விளைவு என்ன?
பின்விளைவு என்னால வீட்டை திறக்க முடியாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துலயும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ரீசெண்ட் ஈவெண்ட் ஆர் நியூஸ், அதாவது சமீபத்திய நிகழ்வுகள் அல்லது செய்திகள், அதுக்கும் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றோம். இதுக்கு ஜஸ்ட், ரீசென்ட்லி, லேட்லி அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹவ் ரீசென்ட்லி ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ நான் வந்து சமீபமா தான் வந்து ஆங்கிலம் கற்க தொடங்கல, இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியா. அந்த இடத்துலயும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா. ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, டு டாக் அபவுட் ஹவு மெனி டைம்ஸ் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ ஒரு காரியம் வந்து எத்தனை முறை செஞ்சிருக்கோம், ஸோ அந்த இடத்துல பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹவ் சீன் தட் மூவி 3 times. ஸோ அந்த படத்தை நான் 3 டைம் பார்த்துருக்கேன், அதே மாதிரி நான் அந்த இடத்துக்கு ஒரு 4 டைம் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா. அடுத்ததா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு 4 டைப்ஸ் எப்பவும் போல பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே வந்தா அந்த சப்ஜெக்டோட பிளஸ் ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் ஆர் ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணும் சரியா. பிளஸ் மெயின் வெர்ப், வெர்போட V3 ஃபார்ம் எழுதணும். ஸோ நம்ம ஏற்கனவே வெர்ப்ல படிச்சிருக்கோம். ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் பாசிட்டிவ் சிம்பிள், அதே மாதிரி பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். ஸோ V1, V2, V3 அப்படின்னு படிச்சிருப்போம் சரியா. இப்போ ரெகுலர் வெர்ப், இரகுலர் வெர்ப்னா தெரியும். ஸோ ரெகுலர் வெர்ப்னா அந்த வெர்போட ஈடி சேர்த்து வந்தாலே அடுத்த ஃபார்ம் உருவாகிடும், V2, V3. ஆனா இரகுலர் வெர்போட சேர்க்கும் போது எல்லாமே வந்து மாத்தி மாத்தி வரும். இப்போ ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுல நம்மளுக்கு முக்கியமா தேவை இந்த V3 ஃபார்ம் தான், பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, V3 ஃபார்ம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஈட் அப்படிங்கிற வெர்ப்பை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா அந்த சப்ஜெக்டோட என்ன பண்ணும், ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணும் சரிங்களா. அதே இது ஹி, ஷி, இட் வந்தாலே சப்ஜெக்டோட ஹேஸ் யூஸ் பண்ணும், ஹேஸ் பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பேக் பண்ணலாமா பாருங்க. சப்ஜெக்ட் என்ன, ஐ ஹேவ், V3 ஃபார்ம் என்ன, ஈட்டன். ஐ ஹேவ் ஈட்டன் அப்படின்னா என்னது, நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அல்லது நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா. டு, ஊ இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருதா சரியா. இதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சரிங்களா. ஸோ நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது சொல்லு, we have eaten, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். you have eaten, நீ சாப்பிட்டு இருக்கிறாய். they have eaten, அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள் சரிங்களா. அடுத்து ஹீக்கு பாரு, he has யூஸ் பண்ணும், he has eaten, அவன் சாப்பிட்டு இருக்கிறான். she has eaten, அவள் சாப்பிட்டு இருக்கிறாள். it has eaten, அது சாப்பிட்டு இருக்கிறது சரியா. ஸோ இப்படிதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம், எல்லாமே ஈஸி தான் சரிங்களா. ஸோ அடுத்ததா பாருங்க செகண்ட் ஒன், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு ஐ, வி, யூ, தே அந்த சப்ஜெக்ட் வந்தா அந்த சப்ஜெக்ட் கூட ஹேவ் நாட் யூஸ் பண்ணும் சரியா. அங்க ஹேவ் யூஸ் பண்ணா பாசிட்டிவ்க்கு, இங்க வந்து நாட் யூஸ் பண்றோம் நெகட்டிவ்க்கு. have not பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும் சரிங்களா. அதே மாதிரி he, she, it வந்தா அந்த சப்ஜெக்டோட பிளஸ் has not அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும் பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மேக் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ ஹாவ் நாட், V3 ஃபார்ம் என்ன, ஈட்டுக்கு, ஈட்டன். ஐ ஹாவ் நாட் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கவில்லை. அதே மாதிரி we have not eaten, நாங்கள் சாப்பிட்டு இருக்கவில்லை. you have not eaten, நீ சாப்பிட்டு இருக்கவில்லை. they have not eaten, அவர்கள் சாப்பிட்டு இருக்கவில்லை. அதே மாதிரி ஹீக்கு என்ன சொன்னோம், he has not யூஸ் பண்ணோம், has not eaten, அவன் சாப்பிட்டு இருக்கவில்லை. she has not eaten, அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை. it has not eaten, அது சாப்பிட்டு இருக்கவில்லை சரியா. ஸோ இப்படிதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் சொல்லும் போது இல்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றேன் இல்லையா. ஸோ இதை வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் சரிங்களா. ஸோ எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்ததா பாருங்க, பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது பாசிட்டிவா கொஸ்டின் எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா அதுக்கு ஹேவ் ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டு பிளஸ் அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் எழுதணும் சரியா. அதே இது ஹீ சீட்டுக்கு வந்துச்சுன்னா
ஹேஸ முன்னாடி போட்டு பிளஸ் அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் எழுதணும். அவ்வளவுதான். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. Have I eaten? எப்பவுமே கொஸ்டின் மார்க் போடணும் இன்டர்ரோகேட்டிவ்க்கு. சரியா? Have I eaten? நான் சாப்பிட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறேன். அடுத்தது பாருங்க. Have we eaten? நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோமா? Have you eaten? நீ சாப்பிட்டு இருக்கிறாயா? Have they eaten? அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்களா? சரியா? அதே மாதிரி has he eaten? அவன் சாப்பிட்டு இருக்கிறானா? Has she eaten? அவள் சாப்பிட்டு இருக்கிறாளா? Has it eaten? அது சாப்பிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். சரிங்களா? ஸோ பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கறது. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஐவி யூதே வந்து ஹேவ் நாட் யூஸ் பண்ணும். சரியா? ஸோ ஹேவ் நாட் பிளஸ் அந்த சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் V3 யூஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி he she it வந்துச்சுன்னா ஹேஸ் நாட். ஸோ ஹேஸ் நாட் பிளஸ் அந்த சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட V3 ஃபார்ம் எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ மேக் பண்ணலாமா சென்டென்ஸ்? எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேவ் நாட் ஐ ஈட்டன். எப்பவும் கொஸ்டின் மார்க் போடணும். சரியா? ஹேவ் நாட் ஐ ஈட்டன். நான் சாப்பிட்டு இருக்கவில்லையா? அதே மாதிரி ஹேவ் நாட் வி ஈட்டன். நாங்கள் சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஹேவ் நாட் யூ ஈட்டன். நீ சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஹேவ் நாட் தே ஈட்டன். அவர்கள் சாப்பிட்டு இருக்கவில்லையா? சரியா? அடுத்தது பாருங்க. ஹி ஷீட்டுக்கு ஹேஸ் நாட் ஹி ஈட்டன். அவன் சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஹேஸ் நாட் ஷீ ஈட்டன். அவள் சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஹேஸ் நாட் இட் ஈட்டன். அது சாப்பிட்டு இருக்கவில்லையா? சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ நான் கேட்கும்போது இல்லையா இல்லையான்னு நெகட்டிவாக கேட்குறேன். சரியா? ஸோ இதை தான் வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஏற்கனவே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செயலோட அனுபவத்தை வந்து இப்போ பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? எப்போவுமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சதாங்க? இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட சில கீவேர்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அதோட யூசஸ் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் வந்து ஏற்கனவே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.